ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கிறிஸாஸ் கிச்சன் ரெசிபி. இன்னைக்கு வீடியோவில் நம்ம ரோட்டு கடை டிஃபன் சென்டர் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த சட்னி பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, பொங்கல்னு எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாருமே கேட்டு என்ஜாய் பண்ணி விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இது கடையில் வாங்கின சட்னியானு கேட்பாங்க. வீடியோ படி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேனை சூடுபடுத்திட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் அரை கப் போல் வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்பை மிதமான தீயில் வச்சு இதை நல்லா வறுத்துக்கோங்க. 4லேருந்து 5 நிமிஷத்துக்கு இதை கருகாமல் பொறுமையாக வறுத்துக்கோங்க. இது நல்லா வறுபட்டதுக்கப்புறமா அடுத்து இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்துக்கு 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை மிளகாயை பார்த்தீங்கன்னா லேசாக 1 நிமிஷம் போல் வதக்கி விட்டுக்கோங்க. இது வதங்கினதுக்கப்புறமா அடுத்து இதில் 1/4 கப் போல் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கலந்ததுக்கப்புறமா அடுத்து இது கூடவே ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துட்டு 1 நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை முழுமையாக ஆற வச்சுடுங்க. ஆறுனதுக்கப்புறமா ஒரு பெரிய மிக்ஸி ஜாராக எடுத்துகிட்டு அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே அரை கப் போல் தேங்காய் சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கொரப்பாக இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. இந்த பதத்துக்கு சட்னியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது மாதிரி அரைச்சதுக்கப்புறமா இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இதில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ரோட்டு கடையிலலாம் பார்த்திங்கன்னா இந்த சட்னியை வாழை இலையோடு வச்சு இட்லி இல்லைனா தோசைக்கு கொடுப்பாங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே முறைப்படி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து இந்த சட்னிக்கு நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கூடவே அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா வறுபட்டதுக்கப்புறமா ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இதை நல்லா வறுத்துட்டு நம்ம சட்னியில் தாளிப்பை சேர்த்துடலாம். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரோட்டு கடை டிஃபன் சென்டர் சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு டைம் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு ரெசிபி எப்படி வந்ததுன்னு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.